சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு தான். நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் எல்லாம் பொடி பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி போல் பூண்டு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துங்க. கடுகு சேர்த்துக்கிட்டு நான் 2 பச்சை மிளகா சேர்த்துங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினோன்னு நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் நம்ம மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துங்க. நண்டை இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி நான் இப்போ புளி தண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக புளி சேர்த்துங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் தூவி ஒரு கொதி வந்தோடனே இறக்குனா சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிடும்.